அன்புள்ள மாணவர்களே, உங்கள் மாராஜ் பேசுறேன். இன்னைக்கு வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி அது எப்படி பார்க்கலாம்னு சொல்றேன். அப்புறம் ஜென்ரலா பார்த்துக்கலாம். nth ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி இருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு வந்து கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி மட்டும் சொல்லி தரேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும் பாருங்க. எழுதுங்க. லெட் x ஈக்குவல் டு 1 to the power of 1/3. x ன்னு சொல்லலாம், z ன்னு சொல்லலாம், நம்ம இஷ்டம் தான். 1 to the power of 1/3 இதான் பாத்தீங்க கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. இதுல இருந்து என்னென்ன வேல்யூஸ் வரலாம் 3/3 வரனால தேர் வில் பி 3 வேல்யூஸ் பாருங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்றேன். தட் இஸ் ஈக்குவல் டு அந்த 1 இருக்கு பாத்தீங்களா, அது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். மாடுலஸ் ஆர்குமெண்ட் ஃபார்ம் என்ன வரும், cos 0 பிளஸ் i இன்ட்டு sin 0 ஹோல் பவர் 1/3. ஓகேயா? ஓகே. இப்போ என்ன சொல்லலாம், ஜெனரலி பார்க்கறோம் என்ன செய்யலாம்னா ஆங்கிளோட 2k பை ஆட் பண்ணா ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் ஈக்குவல் டு cos 2k பை பிளஸ் 0 பிளஸ் i இன்ட்டு அந்த இது பிளஸ் i இன்ட்டு sin 2k பை பிளஸ் 0 ஹோல் பவர் 1/3. இப்போ இந்த இடத்துல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா k இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த k என்னன்னு சொல்லணும், இங்க என்ன பண்ணுங்க, k belongs to z. அடுத்து இந்த 1/3 உள்ள கொண்டு வரும்போது there will be only 3 values தான் வரும். சொல்ல போறோம் பாருங்க. that is equal to cos 2k by 3 2k by 0 போயிருந்தா 2k by 3 plus i into sin 2k by 3 comma k belongs to z போடுறீங்க. ஆனாலும் we get only 3 different values. எப்படின்னு பார்ப்போம். that is equal to முதல் 0 போடுவோம். பார்ப்போம். 0 போடலாம், -1 எதுனாலும் போடலாம். வரிசையா 3 வேல்யூ போடுவோம். முதல் 0 போடுவோம். k க்கு பதிலா cos நான் வரும் 0 plus i into sin 0. அடுத்து k க்கு பதிலா கமா போடுங்க. k க்கு பதிலா 1 போடுங்க. cos 2π/3 plus i into sin 2π/3. அடுத்து k க்கு பதிலா 2 போடுங்க. என்ன வரும், cos 4/3 plus i into sin 2π/3 sin 4/3 சாரி. அப்புறம் கமா அடுத்து 3 போட போறோம் பாருங்க. எழுதுங்க. cos இங்க 3 போட 2 into 3 6. எல்லாம் கவனமா கவனிங்க. 2 into 3 6 வரும். by 3 இருக்கா, 3 கட் ஆயிரும். 2π மட்டும் வரும். எழுதுங்க. cos 2π/2π plus i into sin 2π. மாணவர்களே கவனிங்க. 3 போட்டோம்னா இந்த 3 கட் ஆயிரும்ல, அப்ப cos 2π மட்டும் இருக்கும். அதே போல sin இருக்கும் பாத்தீங்க. கமா அடுத்து 4 போட்டோம்னா பாருங்களேன், cos 8π/3 வருமா, cos 8π/3 plus i into sin அதே 8π/3 தான் வரும். கமா புள்ளி போடுங்க. அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா திருப்பி என்ன வரும்னா இந்த 8π வந்து 6π plus 2π போடலாம்ல, இல்ல பிராக்கெட்ல போடுங்க. இது என்ன செய்யலாம்னா cos பிராக்கெட் போட்டு 6π plus 2π/3 plus i into அதே sin 6π அப்ப என்ன ஒரு திருப்பி 2π ஆரும்ல, திருப்பி எழுதுங்க. தட் இஸ் அப்படியே போடுங்க, பிராக்கெட் போடுங்க. cos 2π plus 2π/3 plus i into sin 2π plus 2π/3. இப்ப 2π னா எது மாதிரி, 0 மாதிரி பாத்துக்கங்க. அப்ப திருப்பி என்ன வருது, திருப்பி எழுதுங்க. cos 2π/3 plus i into sin 2π/3. இது பாத்தீங்கன்னா cos 2π அதே ஒரு திருப்பி cos 0 plus i into sin 0. இங்க கீழ போடுங்க. cos 0 plus i into sin 0. அப்ப ரிப்பீட் ஆகும்போது திருப்பி அதே வந்துட்டே இருக்கும் திரும்ப. அப்ப you will get only 3 different values பாத்துக்கங்க. அதனால k belongs to z போடுறீங்கல்ல, ஆக்சுவலா k belongs to z போடாம என்ன பண்ணா k equal to consecutive 3 numbers 0 1 2 போடலாம், 1 2 3 போடலாம், 2000 2001 2002 போடலாம், அல்லது -1 0 1 கூட போடலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. k belongs to z நல்லா முத வந்து சாதாரண ஆர்குமெண்ட் ஃபார்ம்ல எழுதிறோம். அதுக்கப்புறம் 2k பை ஆட் பண்றோம். அப்ப k belongs to z போடணும். என்னைக்கு இந்த பவர் உள்ள கொண்டு வரீங்களோ அப்ப k belongs to z போடாம என்ன பண்ணணும்னா கட் பண்ணுங்க. சும்மா இருந்தது நான் கட் பண்ணி k equal to 0 1 0, 1, 2 அவ்வளவுதான்.
0 இங்க இருக்க வரிசையா 3 நம்பர் 0 1 போடலாம், அல்லது 1 2 3 போடலாம், அல்லது 10,000 10,001 10,002 போடலாம், அல்லது இங்கிட்டும் போடலாம் -1 0 1 போடலாம், அல்லது -2 -1 0 போடலாம். we must take consecutive 3 integers. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. it may start from 0 வரலாம், 1 வரலாம், 2000 வரலாம், 10,000 வரலாம், 1 கோடி வரலாம். என்ன எடுத்தாலும் if you take 3 consecutive numbers you will get 3 different values. பாத்தீங்க அவ்வளவுதான். பாத்தீங்க இதான் பாத்தீங்க x. திரும்பி அதை வச்சு நிறைய ப்ராப்பர்ட்டி பார்ப்போம், கொஞ்சம் கவனமா இருங்க. இப்போ இந்த x என்ன வரும்னா எழுதுங்க. x = என்ன வந்து cos 0 plus I into sin 0, cos 2 pi by 3 plus I into sin 2 pi by 3, cos 4 pi by 3 plus I into sin 4 pi by 3. That is equal to கீழ எழுதுங்க. That is equal to இது வந்து 1 இதனால பார்த்தீங்கன்னா -1/2 cos 2 pi by 3 cos என்னப்பா 120 வருமா? 120 என்ன செய்யலாம்? 180 - 60 போடலாமா? cos 180 - 60 னா எந்த குவாட்ரண்ட்? செகண்ட் குவாட்ரண்ட். 180 னா செய்யாது, மாறாது. காசுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும். பாத்தீங்க அப்ப என்ன வரும்? எழுதுங்க. -1/2 பிளஸ் I இது செகண்ட் குவாட்ரண்ட். சைனுக்கு பிளஸ் வரும் பாருங்க. 180 மைனஸ்னா மாறாது. அப்ப என்ன வரும்? அப்படியே வரும். பாத்தீங்க சைன் என்ன வரும்? 180 - 60 வருமா? அப்ப sin 60 √3 விட்டு வரும். பாத்தீங்க -1/2 பிளஸ் I √3/2. எப்பயுமே ஒன்னு காஞ்சிக்கிட்டு வரும். பிளஸ் வந்து அடுத்து மைனஸ் வரும். பாருங்க பாத்துறோம். இங்க பாருங்க cos 4 pi by 3 இருக்கா? இது என்ன வரும்? ஆக்சுவலா வந்து சொல்லுங்க 240 வருமா? 240 வரும். பாத்தீங்க 240 னா 180 + 60. 180 + 60 னா தேர்ட் குவாட்ரண்ட். காசுக்கு என்ன வரும்? மைனஸ் வரும், மாறாது. அப்படி -1/2 சைனுக்கு அதுக்கு மைனஸ் வரும், -I √3/2. இந்த மூணு வேல்யூஸ் தான் பாத்தீங்க நமக்கு கியூப் ரூட் யூனிட்டி. பாருங்க these are the கீழ these are the cube roots of unity. These are the cube roots of unity. நம்ம என்ன பண்றோம்னா இது 1 இது வந்து ஒமேகான்னு வைக்கிறோம். அந்த ஸ்கொயர்ல 4 பை வரும். அந்த ஸ்கொயர் பண்ணா வரும் 2 உள்ள வந்துருமா? அப்ப 2 × 2 pi 3 வருதா 4 pi 3 வந்து பாத்தீங்க. அண்ணா இப்போ எழுதுங்க x = 3 எழுதுங்க. x = cos 0 plus I into sin 0, cos 2 pi by 3 plus I into sin 2 by 3. அதுக்கப்புறம் ஸ்கொயர் போட்டுருங்க அப்படியே. cos 2 pi by 3 plus I into sin 2 pi by 3 whole square. ஸ்கொயர் பண்ண செய்வோம், ஆங்கிள உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப ரெண்டு இங்க வந்துருமா? சூப்பர். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம எடுத்துக்கிறதா பாத்தீங்க லெட் போடுங்க. ஒமேகா = cos 2 pi by 3 plus I into sin 2 pi by 3. That is equal to அப்படியே போடுங்க. -1/2 - I into sin 1/√3/2 plus I into போடலாம். plus I into I போட்டீங்கன்னா √3/2. நல்லா ஞாபகம். இதோட ஸ்கொயர் தானே இது. therefore ரூட்ஸ் அப்ப ஒமேகா ஸ்கொயர் போடுங்க. ஒமேகா ஸ்கொயர் என்ன வரும்? therefore போடுங்க. 2 போட்டீங்கன்னா therefore இங்க இதோட ஸ்கொயர் தானே. therefore ஒமேகா ஸ்கொயர் = என்ன போடும்? இது வரும் cos என்ன இந்த வந்துரும். இந்த வந்துரும். இந்த வழி வந்து பாத்தீங்க எழுதுங்க. ஒமேகா ஸ்கொயர் = -1/2 - I into √3/2. நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க. ஸ்டாண்டர்டா ஒமேகான்றது எடுத்துருக்கோம். நம்ம எது கூட எடுக்கலாம்? ஒமேகா இதை வச்சுன்னா ஒமேகா ஸ்கொயர் வரும். பாத்தீங்க பிரச்சனை இல்லை, எதுனாலும் ஒமேகா எடுத்துக்கலாம். பட் in our book we are taking standard value of omega, that is equal to cos 2 pi 3 plus I into sin 2 pi by 3. அதாவது -1/2 plus I into √3/2 தான் வந்து ஒமேகா பாத்துக்கங்க. அப்ப therefore the roots are cube roots. The cubic roots of unity are cube roots of unity, sorry. Therefore the cube roots of unity are 1 omega 1 omega square. இப்போ கவனமா கவனிங்க. வாட்ஸ் ஒமேகா கியூப் எழுதுங்க. அப்போ ஒமேகா கியூப் ஈக்குவல் என்ன வந்துரும்? எழுதுங்க. என்ன வருது? எனக்கு ஒமேகா கியூப் என்ன வந்துரும்? எழுதுங்க. cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3 whole cube. அப்ப கியூப் வரும்போது 3 உள்ள வந்து கட் ஆயிரும். that is equal to cos 2 pi plus I into sin 2 pi. என்ன வரும்? 1 வந்துரும். முக்கியமான ஈக்குவல் டு 1.
அப்போ நம்ம ஒரு ரிசல்ட் பார்த்துட்டோம். ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1 ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்புறம் அடுத்த ரிசல்ட் பார்ப்போம். இப்போ என்ன பார்த்தோம்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னு பார்த்தோமா? பார்த்தோம். அடுத்து பாருங்களேன், அடுத்து எழுதுங்க. 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 பிளஸ் -1/2 ஒமேகா வேல்யூ போட்டிருக்கோம்ல, 1 பிளஸ் -1/2 பிளஸ் I into √3/2 பிளஸ் பிராக்கெட் போடுவோம் -1/2 மைனஸ் I into √3/2. எது கட் ஆயிருதுன்னு கட் ஆயிருமா கட் பண்ணுங்க. -I √3/2 பிளஸ் கட் ஆயிரும். அப்புறம் மைனஸ் ஆஃப் வந்துடும், மைனஸ் ஃபுல் ஆயிரும். இங்கே ஒரு 1 இருக்கு, 0 ஆயிரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 1 into ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு சரி 1 ஈக்குவல்னா வந்துடும் ஒமேகா கியூப் தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் எழுதுங்க. ஒமேகா இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. கரெக்டு தானே? ஏன்னா ஒமேகா கியூப் வரும் 1 வந்துடும். அதுலேருந்து வாட் இஸ் ஒமேகா எழுதுங்க. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 1/ஒமேகா ஸ்கொயர். அதே மாதிரி 1/ஒமேகா ஈக்குவல் டு அதே மாதிரி ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/ஒமேகா. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் போட்டுங்களேன். அதே போல் இப்போ ஒமேகா பவர் 101 இருக்குன்னு வச்சுக்கோங்க, எழுதுங்க. ஒமேகா பவர் 101 இப்படி இருந்தால் பயப்படக்கூடாது. அது என்ன பண்ணணும்னா அடுத்து முக்கியமானது பாருங்களேன். நமக்கு என்ன தெரியும், எழுதுங்க. 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 நமக்கு ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். அதில் என்னென்ன ரிசல்ட் வருது பாருங்களேன், எழுதுங்க. 1 பிளஸ் ஒமேகா ஈக்குவல் டு -ஒமேகா ஸ்கொயர். அதே போல் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -ஒமேகா. அதே போல் ஒமேகா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. இது பயங்கரமா எப்படி பசங்கரமா வரும் பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா மாணவர்களே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அப்படி கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன தெரியும்னா ஒமேகா கியூப் வந்து 1 தெரியும் பார்த்துக்கோங்க. அதனால 3 டிவைட் பண்ணி வாட்ஸ் ரிமைண்டர் அது மட்டும் இல்லைங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பவர் 99 பிளஸ் 99 இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்னு போடுங்க. இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இந்த ஒமேகா பவர் 3யோட மல்டிப்ளை வந்தா நான் 1 3யோட மல்டிபிள் வந்தா 1 வந்துடும் பாத்தீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர். இந்த மாதிரி எவ்வளோ வந்தாலும் ஈஸியா பார்த்துடலாம் பாத்தீங்க. இப்போ எழுதுங்களா. அதே போல ஒமேகா பவர் 204 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்ன வருது, இது 3 டிவைட் ஆகுதா? ஆமா. அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு 1. 3 டிவைட் பண்ணா 1 பாத்தீங்க. அதே போல இன்னொன்று எழுதுங்களேன். ஒமேகா பவர் -902 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், 1 போடுங்க. 1/ஒமேகா பவர் 902. இப்போ 3 டிவைட் பண்ணா வாட் இஸ் தி ரிமைண்டர்? 3 டிவைட் பண்ண ரொம்ப ஈஸி பாத்தீங்க. இந்த 9 + 2 11. 3 டிவைட் பண்ணா ரிமைண்டர் வந்து 2 பாத்தீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 1/ஒமேகா ஸ்கொயர். அந்த 1/ஒமேகா ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? ஒமேகாக்கு ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1/ஒமேகானா ஒமேகா ஸ்கொயர், 1/ஒமேகா ஸ்கொயர்னா ஒமேகா பாத்தீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு -1/2 பிளஸ் I into √3/2. ஆனா பொது ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒமேகா இஸ் ஏ இமேஜினரி ரூட் ஆஃப் த கியூபிக் யூனிட் சொல்லுவாங்க. கியூப் ரூட் ஆஃப் யூனிட் சொல்லுவாங்க. ஒமேகா இஸ் an imaginary root of cube root சொல்லுவாங்க பாத்தீங்க. ஒமேகா இஸ் an imaginary root of cube root. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒமேகாக்கு வந்து -1/2 பிளஸ் I √3/2 எடுத்துக்கலாம், அல்லது -1/2 மைனஸ் I into √3/2 எடுத்துக்கலாம் பாத்தீங்க. பட் ஆனா அக்கார்டிங் ஒரு புக்கு அந்த ஒமேகாட என்ன பண்றோம்னா cos 2πn பிளஸ் I into sin 2πn எடுக்கிறோம். அதனால ஒமேகான்றது -1/2 பிளஸ் I into √3/2. ஆனால் ஒமேகா இஸ் an imaginary cube root of unity. நல்லா ஒமேகா இஸ் an தான் போடுவாங்க, இஸ் தான் போட மாட்டாங்க. ஒமேகா இஸ் an imaginary cube root of unity. அதனால ஒமேகா என்னன்னா -1/2 பிளஸ் I into √3/2 அல்லது -1/2 மைனஸ் I into √3/2 போட்டுக்கலாம், தப்பு இல்ல. நீ ஒமேகான்ற நினைச்சுக்கிட்டாங்க -1/2 மைனஸ் I into √3/2 அல்லது இதுவும் வரலாம் பாத்தீங்க. பிளஸ் மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னு சொல்றேன்னா சப்போஸ் இப்படி தான் பாத்தீங்களேன்.
ஏ பிளஸ் பி ஒமேகா எழுதுங்க. ஏ பிளஸ் பி ஒமேகா ஈக்குவல் டு இப்படி எழுதா பி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இதுல ஒமேகா காமன் எடுக்கலாம் எழுதுங்க. ஒமேகா இன்ட்டு பிராக்கெட்ல ஏ பை ஒமேகா பிளஸ் பின்னு போடலாம். நம்ம பையன் என்ன செய்யணும்னா இந்த 1 பை ஒமேகா வந்தா ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா இன்ட்டு ஏ ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பின்னு எழுதலாம். தப்பு இல்லை, நல்லா வச்சுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அல்லது இட் இஸ் ஈக்குவல் போடுங்களேன். இங்க எழுது இட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் எடுக்கலாம். ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ பை ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் பி பை ஒமேகா. இது என்ன வரும்? வாட் இஸ் ஏ பை ஒமேகா ஸ்கொயர்? ஏ ஒமேகா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஒமேகா ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஒமேகா பிளஸ் பி ஒமேகா ஸ்கொயர். இப்படி எழுதலாம். அந்த மாணவர்களே தப்பு கிடையாது. பார்த்தீங்க எப்படின்னா நிறைய மெத்தட்ல செய்யலாம். கணக்கு ஃபுல்லா மெத்தட்ல செய்யலாம். பார்த்தீங்க உங்களுக்கு இது ஃபுல்லா பேசிக். பார்த்தீங்க